கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்க அடிச்சா படுக்கணும். ஸோ வெல்கம் டு அஜே விஷாத் vlog. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் வரீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக வேணும் தெரியல, இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தாலே இந்த கவுண்டர் பாளையம்னு ஒரு படம் வந்துச்சுங்க. இதுல ரஞ்சித் இயக்கியே ரஞ்சித்தே நடிச்சிருப்பாரு. நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும், யாரா ரஞ்சித்னு. ஸோ இங்க வருமா இருக்கும், இவர் தான் ரஞ்சித். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இந்த படத்தை பார்த்தா ஏன்டா இந்த படத்தை பார்த்தோன்னு என்ன நானே சிறுபால அடிக்காத குரங்க. இந்த படத்துடைய ரிவ்யூவை நான் எப்படி உங்களுக்கு சொல்றது? ஸோ இதுல கிடைக்கிற கண்டென்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போனேன். கதை எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாமே எதிர்பார்க்குற கதை தான். ஸோ அதுக்கு முன்னுக்க நினைச்சபடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண. ஆரம்பத்திலே நல்லா இருந்துச்சுங்க. ஆரம்ப சீன்ல வந்து நம்ம கிராமப்புறத்தை காட்டும் போது நான் நினைக்கிறேன், சரி நல்ல கிராமத்து கதையா இருக்கும்னு நம்ம பாரதிய ராஜா மாதிரி இனியே தமிழ் மக்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராம கதையா இருக்கும்னு பார்த்தா, சடனு பார்த்தா சிங்கம் 3 லோகோ வருது. நான் அன்னைக்கு என்னடா ஹரி வந்து இந்த படத்துக்கு இயக்குனராக மாறிட்டாரான்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் படத்துடைய எடிங் வருது, கவுண்டர் பாளையம்னு. ஸோ நானும் தப்பிச்சுட்டேன், என்னடா மறுபடியும் ஹரி சிங்கம் போக்கு போயிட்டாரான்னு ஒரு பயம் ஒன்று. வேணாமா வா வேணாம் சிட்டா. ஸோ ஆரம்பத்திலே பார்த்தா ஹீரோ ஹென்றி. இதை நீங்க பார்த்தீங்கன்னா ஏண்டா இந்த படத்தை பார்த்தோமேனு ஆரம்பத்திலே நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஸோ அவர் எப்படி ஹென்றி கொடுக்குறாருன்னா, இப்போ ஆல்ரெடி சமையலுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருந்திருக்கு. அந்த கூட்டம் வந்து திடீர்னு பார்த்தா காணாம போயிடுச்சு. எனக்கு 7 ஸ்டார்ட் ஆயிருடா. ஐயோ, அண்டா இருக்கு, சோத்தக்கார குண்டா இருக்கு, குழம்பாக்கார எங்கடா இருக்கீங்க? ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்காரு, ஓனர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ புலம்புனா என்ன நடக்கும், ஹீரோ என்ட்ரி தான். ஸோ ஹீரோ எப்படி என்ட்ரி ஆகலாம் பார்த்துக்கணும். 1 மணி நேரத்துல 1000 பேருக்கு சாப்பாடு செய்யணுமா முருகா? ஆனா எனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதே முருகா. முருகனை வேணா ரஞ்சித்து முருகன் வயசுல வந்திருக்கிறாரு. வா தலைவா, வா தலைவா, வா தலைவா, வா. எவ்வளவு நாளாச்சு, நீ விஜய் இல்லாட்டி நீங்க தப்ப அந்த நேரத்தை நினைக்க போறீங்க. என்ன சிரிப்பு பார்வையா இது. டேய் என்னடா மூஞ்சி இது? இல்லைங்கண்ணா, வாடான்னு சொன்னா தான் வருவானுங்க. வாடாவா, என்னடா இது மானங்கட்ட ஹீரோவா இருக்கு. வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன். ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்கணும். ஸோ அவனே மரியாதையா வாங்கன்னு சொல்லும்போது, நான் வாங்கன்னு சொன்னா வரமாட்டேன், வாடான்னு சொன்னா வருவேன். என்னடா இன்ட்ரடக்ஷன் இது? அப்படியே போயிரு. ஆனா என்னன்னு கேளுங்க. ஸோ இப்போ இவ ஹீரோன்னு ஃபிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ ஹீரோனா காமெடி பண்ணணும் இல்லையா, எப்படி காமெடி பண்றான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன வேலைப்பா உனக்கு தெரியும்? ஆனா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவானுங்க, மழை பெஞ்சா குளிப்பணுங்க, அப்படியே கொஞ்சம் இடம் கொடுத்தா படுத்துக்கணுங்க. இப்படியே பேசிக்கிட்டு வெட்டி குத்துற முடியும். அப்ப நாங்க மட்டும் எப்படிரா சமைச்சு கொடுத்தாதான்டா சாப்பிடுறது? சரி சமைச்சு சாப்பிடுவோம். மழை வந்தா குளிப்பியா? அப்ப மழை வார தட்டி, அப்ப வெயில் சீசன்ல ஹீரோ குளிக்க மாட்டாரா? சமைப்பங்கண்ணா, கண்ணை கட்டிட்டா. ஸோ நமக்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டே ஒழுங்கா சமைக்கலாது, இவரு கண்ணை கட்டிக்கிட்டு சமைக்கிறாராம். வேற லெவல் திறமை தாங்க ஹீரோவுக்கு. ஒரு உயிர் இன்னொரு உயிரை கொல்றதுல தப்பு இல்ல, அதான் நேச்சர். ஸோ இவரை ஹீரோன்னு காட்டிட்டாரு, கண்ணை மூடி சமைச்சு அதையும் நிறைய பேருக்கு பரிமாற்றிருக்காரு. அதுல என்னன்னா, இவரே சமைச்சிட்டு இவரே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
சாப்பாடு ரொம்ப பிரமாதம்னா. எனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேச. ஸோ அடுத்து பார்த்தா வில்லனுடைய இன்ட்ரடக்ஷனை காட்டுறாங்க. நீ வில்லனா இல்லாட்டி கூட்டோடிக்கிற கல்லனான்னு தெரியல, அப்படி ஒரு முகம் வில்லன் மாதிரியே இல்லை. அவனுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஓகே, பிஜிஎம் ஒன்று போட்டாங்க பாருங்க. அட பாவி, பிஜிஎம் கொஞ்சம் கேட்டு வாங்க. ஸோ இந்த பிஜிஎம் கேட்டால் உங்களுக்கு அடிக்க தோணுமா தோணாதா? ஒரு பிஜிஎம் போட்டு பேய் அந்த ஆவி வர பிஜிஎம் போட்டு வச்சுன்னா வில்லனுக்கு. ஸோ அதையும் சமாளிச்சுக்கலாம். ஹீரோன்னு காட்டிட்டாரு. இப்போ வில்லன்னு காட்டணும் இல்லையா? இதை பாருங்க, வில்லன் எப்படி வில்லனான்னு காட்டாருன்னு. அடிப்பீங்களா என்ன கேக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? கொஞ்சம் சந்தோஷமா சரிங்க. எனக்கு எனர்ஜி வரணும்ல. ஒரு கோழி தலைய கையால பிச்சு எடுத்தா நீங்க தாங்க வில்லன். நீ வில்லன் பிரச்சனை இல்லை, நீ எதை பிச்சு அது மறந்து போயிட்டாங்க. சந்தோஷமா இந்த கோழியோட லைஃபை கெடுத்துட்டு வில்லன் அப்படித்தானே எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு தானே வேடிக்கை பார்க்கணும். அதுக்குன்னு போய் கோழியை பிரிக்கிறதாடா. அடுத்து பார்த்தா அப்பா சென்டிமெண்ட். இத பார்த்தா மயில்சாமி எங்க ஊர் குப்பி வேலை, அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ஒத்த செருப்பு வாங்க வந்ததுக்கு இவ்வளவு கதையாடா? அது எங்க படிச்சா எப்படி படிச்சா எங்களுக்கு என்னடா? இப்ப யாராச்சும் கேட்டாங்களா? செருப்பை வாங்க வந்தா செருப்பை வாங்க. முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. போதும்டா ரீலு, போதும் சாமி போதும். அவ வந்தா ஒண்ணு காசு இல்லைன்னு கொடுத்து அனுப்பலாம். இவங்க என்ன அப்பான்னு நினைக்கிறாங்களா? சென்டிமெண்ட்டை கொண்டு வர ஏன்னா இப்படி லாஜிக்கே இல்லாத சென்டிமெண்ட் இரிட்டேட்டிங்காக இந்த சீன்ஸ் பார்க்கும்போது. இவங்க சம்பளம் எடுத்தாங்களா, அந்த முதல் மாச சம்பளத்தை யாரோ தெரியாதவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். ஸோ யாராச்சும் இப்படி செய்வாங்களா? இப்போ நீங்கெல்லாம் போயிட்டு ஒருத்தவங்க போயிட்டு இப்படி கேளுங்க பார்ப்போம், தாராயெல்லாம் பார்ப்போம். தருவாங்க, நல்லா அடி தருவாங்க. இப்போ ஹீரோயின் காதல். இந்த ஹீரோ பண்ற கூத்திருக்கே ஹீரோயினோட, ஐயோ கெட்டு போன சட்டை மூஞ்சில ஊத்திடுவாங்க. எப்படி பார்க்காம பண்ணிட்டு அட மாரியா தாயோ, ஏனுங்க பல்பானம் தாங்க பாரியா. ஐயோ ஓ மை காட். ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சு என்ன வேலை வாங்குறீங்க? பாவி, நீ டீயை ஊத்திருந்தது கூட நான் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். இவரை தாளை பெரட்டுவாரா, அது டிராயிங் வந்து கீழே சும்மா கலர் வைஸ் வந்திருக்குமா? இதுல ஷாக் ஆகுற கூட்டம் வேற. ஸோ அடுத்து ஹீரோயின் நெருப்புல மாட்டுறாங்க. ஸோ அப்ப என்ன, ஹீரோ வந்து காப்பாத்துவாரு காதல், அதுதானே? அவன் மூஞ்சி பாருடி, வங்கோட கைக்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை. அவன் மண்டை புடிச்சுதா மசுறு புடிச்சுதா? காமெடி ரைட்டா கலாய்ச்சி விட்டாரு. நெருப்புல வந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு ஹீரோ. அப்ப என்ன, காதல் தானே. இப்ப காதல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஓடி போறாங்க. ஓடி போன இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. ஒவ்வொரு பெண்களும் சொல்ற ஒரு வார்த்தை தான், லவ் பண்ணலையா? ஏன்னா ஹீரோயினும் வேற ஒருத்தவங்க லவ் பண்றாங்களா, அதனால தான் இந்த ஹீரோவை கூட்டிட்டு ஓடி வந்துட்டாங்களா. இப்போ மாட்ட போறது யாரு? இவரு. தப்பிக்க போறது யாரு? அவரு. இந்த ரெண்டுலையும் சேர்த்திய மாறுறது யாரு? இந்த மேடம். ஓ, நீ அப்படி வரியா? என் குழந்தை நான் தப்பு பண்ணிட்டேன்னா? எல்லாத்தையும் செஞ்சு போட்டு இப்படி அப்பாவிய முகத்தை வைக்கிறது உங்களால தண்ட முடியும்? உங்களால தண்ட முடியும்? தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா?
ஸோ அடுத்து என்ன பார்க்குறோன்னா இவங்க வந்து காதலுக்கு எதிரான வில்லன்கள் அப்படிதாங்க சொன்னாங்க. ஆனால் ரொமான்ஸ் பாய்ஸ் இவங்க தான் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை பணக்கார பிள்ளைகளாம் லவ் பண்ணி ஏமாத்துற ஒரு கூட்டம். ஸோ ஒருத்தனை பார்க்கும்போது நமக்கே புறமா இருக்கும், எப்படா இவ்வளோ அழகான பசங்களை பிரம்மன். அவங்க அப்பா அம்மா மறக்கிற அளவுக்கு நடிக்கணும். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்ற அளவுக்கு நடிக்கணும். மனுஷன் படைச்சதுலே உருப்படியான ரெண்டே விஷயம், ஒண்ணுன்னா இன்னொன்னுன்னா காதல் புரட்சி வெல்லட்டும். அடுத்து ஹீரோயின் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஹேண்ட்ஸமான ஹீரோ. இவரை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹீரோயினை எப்படி மடக்கிருக்கிறாருன்னா இந்த டைலாக் படத்துக்கு தாலி கட்டிட்டு இருக்காங்க. அம்மனிக்கு பிடிச்ச மாதிரி அப்படி என்னதான் கவிதை எழுதுனீங்க? எங்க 2 பேரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்தாடி என்ன உடம்பி. ஆத்தாடி என்ன உடம்பியா? என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்கேன். உனக்கு இந்த பாட்டு தெரியாதா? இதெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டு? ஆத்தாடி என்ன உடம்புன்னு சொல்லி ஒன்ன மடக்கிட்டானா? ஐயோயோ, அப்போ நம்மளும் வேற பாட்டுனா சரி போட்டு மடக்குமான்னு தெரியல. நம்ம மைண்டுக்குள்ள வேற பாட்டா வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பாட்டு வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பாட்டை போட்டால் புள்ளையில மடக்கலான்னு அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஹீரோயின் லவ்வர் வந்து பொய்யா தான் காசுக்காக லவ் பண்ண கண்டுபிடிக்கிறாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜில் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போது ஹீரோ வந்து காப்பாற்றுறாங்க. இந்த டீமை இவர் கொல்லணும், இதுதான் கதை. ஸோ இந்த கதைக்கு சொல்ல முன்னக்க ஃபைனலாக பஞ்ச் டைலாக்கும் அடிச்சிருப்பாரு. இந்த பஞ்ச் டைலாக் தான் இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே சும்மா ஆள் மனசுல அடிச்ச ஆதி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்கம் அடிச்சா படுக்கடா. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணாத வேண்டாம் எவேண்டா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுடா. சாரி, மன்னிச்சுக்கோங்க மரியாதை கிட்ட போனதுக்கு. ஸோ இந்த டயலாக்கை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அட நம்ம அண்ணாச்சி வாரிசுடா, சிங்க குட்டிடா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலான்னு பிரச்சனை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ உங்கள்கிட்ட நான் உங்களால் பாய்.